என் பேர் லக்ஷ்மினா. எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்டோம், யாரும் செய்யலை எங்களுக்கு. நாங்களும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் போது தான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்தில் நடந்ததில்ல மாநாடு, அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே வந்து நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். எல்லாம் பாண்டிச்சேரி ஏதோ ஊர்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க, பனையனூரில் போய் கேளுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போனோம். ஆனந்த் சார் இருந்தார். நாங்கள் போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். டீ கடை வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களே நேரில் வந்து உங்களுக்கு இந்த டீ கடையை திறந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. யாருமே செய்ய முடியாது, இவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பசங்களாம் என்ன படிச்சுட்டு இருக்காங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். பசங்களாம் வந்து ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஸ்கூலில் இங்கே தான் சேர்க்க போகிறேன். வேலைக்கு போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ ஓனர் ஆகிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? என்ன அண்ணன் முதல்ல நான் அமைச்சராக, ஆனால் எல்லாருமே ஓனர் ஆகிடலான்னு சொல்ல வரேன் நான். சார், இவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? எவ்வளவு செலவாயிருக்கு? என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? அவங்க அதாவது போயிட்டு தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் பனையூரில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பொதுச்செயலாளர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. சந்தித்தோடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். எங்களுக்கு யார்கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்டோம், யாரும் எதுவும் பண்ணல. அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி ஹெல்ப்னா? இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் வாயிலாக பொதுச்செயலாளர் அவர்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு. அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி நாங்கள் ஒரு 5 நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான், புஷ்பராஜ், தயா, குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உதவி கேட்குற எல்லாருக்குமே நம்ம பண்ணுறோமா? என்ன மாதிரியான செலக்ட் பண்ணுறீங்க சார்? இல்லை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. அவங்க 3 குழந்தைங்க, அது இல்லாமல் அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்ததுக்கு அவங்க வந்து கூரை வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போல அந்த 3 குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ செலவாயிருக்கு சார்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,30,000 கிட்ட ஆயிருக்கு சார். இந்த கடை வாடகை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம். சேல்ஸும் பார்த்து கடை வாடகை அவங்களே கட்டிக்கணுமா? அது எந்த மாதிரி சார்? ஆமாம் சார், நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மாதம் வந்து கடைக்கு 5,000 வாடகை. அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறேன்னு இருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து போண்டா, பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு போதுமானது, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவ்வளோ.